ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முதலும் முடிவுமானவரே, இந்த உள்ளத்திலே எங்கள் உள்ளத்திலே குடியிருக்கிறவரே,
தாயின் கருவறையிலே தெரிந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்வரங்கள் 7 தந்து சுவைகள் 6 தந்தை நிறைவா இசையோடு உம்மை பாடவும் துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அடியார்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி. இந்த மாபெரும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இந்த பேராயர் செயலரையா அவர்களுக்காக, உடன் ஆயருக்காக, சிறப்பு விருதுகாரி வந்திருக்கின்ற ஆயருக்காக நன்றி சொல்லுகிறோம். அடியனோடு இணைந்து இசைக்குழுவினரும் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை மாத்தூர் திருச்சபையின் வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இசைவழி நற்செய்திக்காக நன்றி படைக்கின்றோம். முதல் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கே நிற்கிறது அவனுடைய சுற்ற கிருபை, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார். அவருக்கு இருக்கிற அந்த வேகம் இந்த வயசுல எங்களுக்கு வருமானு தெரியல. வேகத்தோடு ஒரு துடிப்போடு எங்களை வழிநடத்துகின்ற பேராயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய செயலரை அவர்களுக்கு நன்றி. உடனாய என்னுடைய நண்பர் 24 ஆண்டுகளாக நண்பராக நிலங்கு ஐயர் அவர்களுக்கு நன்றி. அதோடு சிறப்பு இருக்கின்ற பேராயருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவர் இல்லாமல் நாங்கள் பேராயரை சந்திக்கப்பட முடியாது. என்னுடைய நண்பர் ஆயர் என்னுடைய தகப்பனார் முதல் கொண்டு தெரியும். வினோத் ஐயர் அவர்களுக்காக நன்றி படைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் பேசும்போது சகோதரத்துவத்தோடு அந்த பாசத்தோடு நீங்கள் இன்னும் வரணும், ஆண்டவர்களை பயன்படுத்துவார் என்ற வார்த்தை அதிகமாக உற்சாகப்படுத்தி என்னோடு கூட இணைந்து வந்திருக்கின்ற இசைக்குழுவினர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு சகோதர பாஸ்டர், ஊழியர், நர்ஸ், தம்பி சாம் அவர்களுக்காக, ஏபி அவர்களுக்காக, தபலா ஸ்டபிலிஷ் வந்திருக்கார் அவருக்காக, என்னுடைய தங்கை மகன் லாரன்ஸ் லோகேஷ் லாரன்ஸ் நிஷாந்த் வந்திருக்காரு, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்பொழுதும் நம்முடைய மாத்தூர் திருச்சபையினுடைய வாலிபர் ஐக்கியத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாம் போக போகிறோம். இடையிலே உங்களுக்கு பாடல் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு மட்டும் போதும் எப்போதும், அதுதான் நம்முடைய தலைப்பு. நீர் மாத்திரம் போதும் எப்போதும், நீங்க மட்டும் போதும் அப்படின்னு நான் சொல்ற வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். 5 தலைப்பு சொல்ல போறேன். 5-10 நிமிடங்களிலே நிறைவு செய்ய போறேன். 1, உம்மை பார்த்தால் போதும் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறார். அவர் எப்படியாச்சும் நான் பார்த்துடணும் ஆண்டவரை. உலகத்துல பார்த்ததெல்லாம் போதும், உண்மை பார்க்கணும்னு ஆண்டவரை பார்க்க வந்த ஒருவர். இன்னொருவர், நீ ஒரு வார்த்தை பேசினா போதும், சொன்னா போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லு அது போதும்னு சொல்ற ஒருவரை பற்றி பார்க்க போறோம். இன்னொரு இடத்துல, ஆண்டவரே உங்களை தொட்டா போதும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு அம்மா சொல்ற வார்த்தையை கேட்கணும். இன்னொரு இடத்துல, நீ மட்டும் இருந்திருந்தா, நீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு நபர்களையும், இறுதியா என்ன நினைச்சுக்கப்பா நீ என்ன நினைச்சா போதும்னு சொல்ற ஒரு 5 நபர்களை இசை வழியாக பாடல் வழியாக நமக்கு சொல்லப்போம். ஏன்னா நான் சொல்ல போறேங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ கண்டிப்பா வேதத்தில் தேறினவர்கள், வேதத்தில் தேறின 1000 மக்கள் இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். நான் சொல்ல வந்த விஷயம் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பரிமாறணும் இல்லையா, கூட கூட கொஞ்சம் பொரியல் அப்பளம்லாம் இப்படி கொஞ்சம் ஊருக்கு யாருக்கா தேவைன்னாலும் அப்போ கொஞ்சம் காரம் கூட வச்சுக்கோங்க. சரி, அப்படிலாம் வச்சு உங்களோட கூட ஆண்டவர் மூணு கூட இடைபெற முடியாது. கடல் வருத்தம் ஆராதிப்பேன் நான் ஆத்ம
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவரே நீ மட்டும் எனக்கு போதும்னு சொல்றவங்க எத்தனை பேருக்கு கரெக்டாக ஆயிடுச்சு? எல்லாரையும் பார்த்து பார்த்து வெறுத்து போன ஒரு நபர் அவர் சகேயு. நான் சொல்ல போற சம்பவங்கள் வேதத்தின் ஆதாரங்களில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆதார செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. லூக்கா நற்செய்தியோட 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தாலே போதும், திருப்பி பார்க்க வேண்டாம், என்ன பார்த்தா போதும், நான் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்ல போறேன். இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், அல்லேலூயா. பிஷப்பை எப்படியாவது பார்க்கணும், ஐயாவை எப்படியாவது பார்க்கணும்னு காத்து கிடக்கிறது போல இந்த உலகத்துல இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்ன போல ஒரு வெயிட்டா குள்ளமா ஒரு மனிதன் இருந்தாரு. அவர் பேரு சகேயு. எப்படியாவது அவரை பார்க்கணும். ஏன்னா அவர் முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி பேசுற கூட்டம் நிறைய இருந்துச்சு. இயேசு வருகிற பொழுது திரளான ஜனக்கூட்டங்கள் அவர் பின்னாடி நெருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பார்க்க முடியாதுன்னு காட்டுத்தி மரத்தில் ஏறாரு. உங்களுக்கு தெரியும், முன்னாடி போய் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு, பார்த்துருங்க. அது ஒரு வாக்கியம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்களே அவர் இப்படி பண்ணாரு, இங்க பண்ணாரு, அது பண்ணாரு. அப்படியா? அவர் எப்படியாவது பார்க்கணும். பார்த்து பார்த்து சலித்து போனேன், கேட்டு கேட்டு புளித்து போன கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்க்க இங்கே வந்திருக்கிறீர்கள். சகேயு இயேசுவை பார்க்க வந்ததுதாங்க ஒரு ஐலட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு. அவர் பார்க்க வந்ததுல இவர் பார்த்துட்டாரு. அல்லேலூயா.
இவர் ஒளிந்திருந்து அவர் எப்படியாவது பார்த்துடணும், அதுதான் அவருடைய விஷயம். வந்தாரு, மரத்தின் அருகே வந்த உடனே அன்னார்ந்து பார்க்கிறார். உன் பார்வை படும் முன்னே இயேசுவின் பார்வை உங்கள் மீது படுகிறது. கண்ணை என்னை யாரு பார்ப்பாங்க, இந்த மூச்சை யாரு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, என்னை யாரு பார்க்க போறாங்க? பார்க்கும்போது கை கொடுக்கும்போது பிரைஸ்லான்னு சொல்றாங்க, கொஞ்சம் தூரம் போனோன்னு திட்டுறாங்களே. இதை சகேயு இயேசுவை பார்க்க வருகிற பொழுது ஒளிந்திருந்து பார்க்கிறார். இயேசு மரத்தின் அருகே வந்தவுடன் என்ன வந்து பார்த்து, சகேயுவே, பாருங்க பேர்ல கூட ஆனதுக்கு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுல தங்க போறேன். கண்ணத்தை சான்று ஒரே சந்தோஷம். நான் பார்க்க வரேன், நான் ஒரு யாருக்கும் தெரியாம நான் பார்க்கணும்னு நினைச்சேனே, இன்னைக்கு ஊர் அறிய, உலகம் அறிய, திரளான ஜனங்கள் அறிய அவர் என்னை பார்த்து விட்டாரு, என்னை பார்த்து விட்டாரு. நானா இருந்தேன்னா மரத்திலிருந்து அப்படியே குதிச்சிருப்பேன். சொன்னேன் காலையில, நான் ஏறாத மரமே இல்லை, பின்னாடி மட்டும் பண்ண இல்லை. சிறிய நிறைய பேர் தெரிஞ்சு வச்சு அது ஒண்ணு ஒட்ட நறுக்கிட்டாரு எங்கப்பா. நான் ஏறாத மரம் கிடையாது, முள்ளு மரம், என்ன மரம்னாலும் ஏறிடுங்க. 50 அடி உயரத்தில் இருக்கிற பனைமரமா இருந்தாலும் தென்னை மரமா இருந்தாலும் நான் குருத்துல ஏறி மரம் வெட்டாத. காயில ஒரு நாளைக்கு 200-300 பனங்காயை வெட்டி சாப்பிடுவேன். நைட்டு வேட்டைக்கெல்லாம் போவோம். இது ஒரு பெரிய கதை. மரத்திலிருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே பார்க்குறேன், சகேயுவே நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கணும்னு சொல்றேன். சகேயுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஐயா நான் என் ஆஸ்தியை விற்று பாதி யார் கொடுக்குறேன், ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறேன். மீதிய நான் இடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை கொடுக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேணாம், நீ மட்டும். அல்லேலூயா. பாதி ஏழைகளுக்கும் மீதி அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு கொடுத்து விட்டு, எனக்கு என்ன வேண்டும் சுவாமி, நான் சம்பாதித்ததெல்லாம் போதும். பணம் என்ன பார்க்கல, பணம் இருந்த குடும்பத்தை பற்றி சொல்லல, மனைவி பிள்ளைகள் கூட இல்லை, உடன் பிறந்தவர்கள் கூட இல்லை, தன்னந்தனியாக இருக்கிற பொழுது ஒருவர் கூட பார்க்க முடியாது, பார்க்க கூடாது என்கிற சகேயுவை எனப்பன் இயேசு பார்த்தார். உங்களை கூட அப்படி பார்க்க வருகிறார். என்னை பார்க்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு நாளைக்கு. அல்லேலூயா. உங்களை பார்க்க வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க? அவர் கூட பார்த்துட்டு இருக்கிறார். நீ உண்டே நாக்கு சாலு இசையா, நீ வேண்டே நேனும் இசையா, நீ இருந்தால் எனக்கு போதும் இசையா, நான் வருவேன் இசையா. நீ மாட்டு சாலையா, நீ சூப்பு சாலையா, நீ தோடு சாலையா, நீ வீர சாலையா, உன் வார்த்தை போதுமே, உன் பார்வை போதுமே, உன் பிரசன்னம் போதுமே, உன் நிழல் போதுமே, நீ இருந்தால் எனக்கு போதும் இசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் இசையா. நீ உண்டே நாக்கு சாலு இசையா, நீ வெண்டே உண்டான் இசையா.
போதுமே, உம் பிரசன்னம் போதுமே, உம் நிழல் போதுமே. நீயும் தேனாக்கு சாலும் இசையா, இந்த உலகத்துல यीशु போல ஒரு தெய்வம் இல்லை। ये दुनिया में यीशु मसीह का जैसा कोई परमेश्वर नहीं। सारे खून को क्रूस के द्वारा देकर हम सबों को छुटकारा दिया है। தன்னுடைய அனைத்து உடலில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் இந்த உலகத்தில் சிந்தி சிலுவையின் வழியாக ரட்சித்தார்। ஹல்லேலூயா। பாருங்க, எல்லாரும் நெருங்கி வரும்போது அவங்க சொல்றாங்க, முணுமுணுக்கிறாங்க, they grumbled against Jesus Christ. என்னடா இது, இவர் பின்னாடி நம்ம வந்தா இவர் யார் பின்னாடி போறாரு? சைக்கிள் பின்னாடி போயிட்டு இருக்காரு। வீட்டுல தங்க உங்களுக்கு புரியுதா நான் சொல்றதுன்னு புரிஞ்சுது? நம்ம இவரை நம்பி இவர் பின்னாடி வந்தா இவர் என்ன பண்றாரு? எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, இத பாவியோட கூட போறாரு। யோசித்து பாருங்க, இந்த வார்த்தை சொன்ன உடனே தான் அங்கே சட்டிக்கு மனம் திரும்புவதை பாருங்க। இயேசு சொல்றாரு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தாரு। ஹல்லேலூயா। இயேசுவை பார்க்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இன்னைக்கு உங்களை பார்க்கிறார்। உன் பார்வை போதப்பா, நீ என் கூட இருந்தா போதுன்னு சொல்ற உங்களை போல இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போகிறார்। எத்தனை பேர் வீட்டுக்கு ஆண்டு வரப்போகிறாரு தெரியல? ஹல்லேலூயா। கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுல ஆசீர்வாதம்। ஒரு குட்டி கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க। ஒருவர் ராஜா காலங்களில் வாழ்ந்த பொழுது, ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும், வேட்டையாடுவதற்காக அல்லது பிற தேசங்களுக்கு, பிற மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு எல்லாம் அப்ப ஜில்லாக்களுக்கு போவாங்க। அவர் ராஜா அரண்மனையில் இருந்து வாசல் வழியாக வரும்போது அவ்வழியாக நின்ற ஒரு பிச்சைக்காரன் எப்படியாவது இன்னைக்கு ராஜாவுக்கிட்ட எதையாவது வாங்கிட்டு நம்ம போகணும்னு நிற்கிறார்। இப்ப வேட்டைக்கு புறப்படுகிற ராஜா வெளியே வரும்போது யார் எதிர்த்து நிற்கிறது? பிச்சைக்காரன் நிற்கிறார்। ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துச்சு, யாருங்க நான் வெளியே வேட்டைக்கு செல்கிற பொழுது இங்க எதிரிலே இவனுடைய பிச்சைக்கார முகத்தை தான் பார்க்க வேண்டுமா? நான் வேட்டைக்கு போய் திரும்பி வர வரைக்கும் இவனை காவலில் அடியில் சொல்லிட்டார்। இப்ப ராஜா மந்திரிகள் எல்லாரும் வேட்டைக்கு புறப்படுறாங்க। சில நாட்கள் கிடைத்த வேட்டையெல்லாம் முடிச்சு வராங்க। என்றைக்குமே கிடைக்காத அளவுக்கு தங்கம், வயலும், வைடூரி என்று நிறைய பொருட்களோடு கூட திரும்பி வர, திரும்பி கேட்டுக்குள்ள வரும்போதுதான், வாசல் வழியா வரும்போதுதான் தெரியுது, இப்பதான் ஞாபகம் வருது, யார சத்தமா? ஆமா, இங்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோமே, இதுவரைக்கும் இல்லாத
செல்வங்கள் எல்லாம் இந்த முறை கிடைச்சிருக்குது, அவனை எப்படியாவது பார்க்கணும். மறுபடியும் யாரையும் சொல்றாரு, அந்த பிச்சைக்காரனை வர வைக்க சொல்றாரு. பிச்சைக்காரனே, இது வரைக்கும் இல்லாத செல்வம் எனக்கு கிடைச்சது, உன்னை பார்த்ததுனால, உன் முகத்தை பார்த்ததுனால எனக்கு கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. உடனே பிச்சைக்காரர் சொன்னாரு, உங்களுக்கு சந்தோஷம் தான் ராஜா, எனக்கு தான் கஷ்டம். மூஞ்சில நான் முடிச்ச பாரு, அப்படி தெளிவா பேசல, உங்க முகத்துல நான் முடிச்சேன், எனக்கு அடியோ உதவியா தான் கிடைச்சது. அப்புறம் உடனே இவர் ராஜா சொல்றாரு, சரி உனக்கு என்ன வேலை வேணும்னு கேட்கிறாரு. நீங்க எது கொடுத்தாலும் செய்வேன்னாரு. இப்ப என்ன வேலை கொடுத்துருப்பா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, எப்பவுமே நான் வெளியே போகும்போது வரும்போது நீ முன்னாடி நிற்க. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, வீட்டுக்காரர் வேலைக்கு போனாங்கன்னா அம்மா மாருங்க குளிக்கிறாங்களோ இல்லையோ, மூஞ்சி கழுவுறாங்களோ இல்லையோ, எதுக்கா வரணும். அவர் வரலாங்க இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி எதிர்க்கு வந்தா தான் இவர் அப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும். அப்பா ஸ்ரீதேவியே இன்னைக்கு சக்சஸ், இன்னைக்கு எல்லாம் சக்சஸ் இல்லைங்க. போயிட்டு திரும்பி வரும்போது தான் சொல்லுவார் என்ன சொன்னார் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில யாருடைய முகத்துல முடிச்சாலும், சில நம்ம முகத்தையே கை தேய்ச்சிட்டு ஆனால் நீங்க முட்டி வந்தீங்க சோத்துல பார்த்துருப்பீங்க, உங்களோட முகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் முகத்தை பார்க்கிறீங்களோ யோகம் வருமோ இல்லையோ, இயேசுவின் முகத்தை பாருங்க. தூங்கி எழுந்தவுடனே ஆண்டவரோட பேசுங்கள், ஆண்டவரோட வாழ்க்கை பிரியமானவர்களே. கர்த்தர் மட்டும் நீங்க பார்த்தா போதும், உங்க பார்வை ஒரு வாழ்க்கையே மாறும். எல்லாரும் பாவியா தான் பார்த்தாங்க சிகைவை, இயேசு கிறிஸ்து மட்டும் தன்னை ரட்சிக்கணும்னு பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய முகங்களை மனிதர்கள் பார்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உள்ளத்தை பார்க்கிறார். கொஞ்சம் ஸ்டைலா இருந்தா பார்ப்பாங்க, கொஞ்சம் அழகா இருந்தா பார்ப்பாங்க நினைப்பீங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லாரும் பாவிகளாய், எல்லாரும் ஏளனமாய் பார்க்கிற பார்வை வேறு, இயேசு உங்களை பார்க்கிற பார்வை வேறு. இன்னைக்கு இருந்து நான் அப்படிதான் அந்த செய்தியை தியானிச்சு சொன்னாண்டே. என்ன 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, வெரி குட் பாஸ்டர், நல்ல டேலண்ட், அவர் ரொம்ப திமிருன்னுவாங்க. நம்ம யார்கிட்ட பேசணும்னா ரொம்ப பேசுறது காலி ஒரு நல்ல ஒரு டயலாக்னு சொன்னாங்க. யாருமே பிரியவங்க, யாரு பார்க்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இயேசு நீங்க பார்த்தால் போதும். இரண்டாவது நபருக்கு நம்ம போகணும். ஆண்டவரே நீ பேசினா போதும், நீ சொன்னா போதும். இப்ப யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க வேண்டாம். இது உங்களுக்கு விஷயம், உங்களுக்கு கதை உங்களுக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கிறார். 100க்கு அதிபதியாக இருந்த ஒருவர் தனக்கு பிரியமான வேலைக்காரனுக்கு அவன் மரண அவஸ்தையில் இருக்கிற பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கணும், அவன் எழுந்து நடக்கணும்னு ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு எப்படியாவது பேசணும், ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அக்கா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கிற மாதிரி இங்க 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவனாக இருக்கிற ஒருவன் தன் பிரியமான வேலைக்காரன். அங்க பிரியமான ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. பிரியமான தோழனாய், பிரியமான வேலைக்காரனாய், தன் வீட்டிலேயே புகழ்ந்தவனாய் வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இங்கே 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் போகிற ஒரு காட்சி தான் இந்த காட்சி. இப்ப ஆண்டவர் வர வந்தவன்னு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, நானும் உங்களிடத்தில் வருவதற்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறார், பார்க்கிறேன் இல்லை, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. இப்போ இங்க உட்கார்ந்து இருக்க மனசு தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? உங்க மனைவி கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? படிப்ப தம்பி தங்கச்சிகளே, உங்க அப்பா கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? தம்பி தங்கச்சிகளே, உங்க அம்மா கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசாம முறுக்கிக்கிறோம், பேசாம எடுத்துரிச்சு பேசுறோம். அன்னைக்கு நீ கூப்பிடுவ அம்மான்னு, அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பான்னு கூப்பிடுவ, அப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையாவது நம்ம பேசணுமான்னு நீ சிந்திச்சு பார்க்கணும். இந்த 100க்கு அதிபதி பேசாத வார்த்தை இருக்காது, அதிகாரமா பேசியிருப்பார். ஒருத்தர் பான்னா வருவான், ஒருத்தர் போனா போவான், அவன் அதிகாரத்தோட பேசியிருப்பான். இங்க ஆண்டவரத்துல சொல்ற, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை ஆண்டவரோட கூட நீங்க இன்னைக்கு பேசுறீங்களா? காலையில் எழுந்திரிச்ச உடனே இயேசுவோட பேசுகிற அனுபவம் இருக்கு. கர்த்தர் உங்களோட பேசணும். அதுதான் பக்தன் ஒரு வரியை, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லுப்பா, என் வாழ்க்கைலாம் செழிப்பாக மேலே சொல்லுங்க. பாடலோட கூட இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுங்க.
விசுவாசத்தால் மாறி போகும் வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாச மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் சுத்தமாவாரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லுப்பா 2003 வருஷம் நான் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு மும்பை பகுதியிலிருந்து எனக்கு மாற்றுதல் பண்ண 3000 கிலோமீட்டர் செக்ரட்டரியா இருக்கிறாங்க 3000 கிலோமீட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க மும்பையில் நான் ஹிந்தி தெரியுன்றதுக்காக அந்தமான் நிக்கோபாரில் இருக்கின்ற மாயவதன்னு சொல்லிட்டு நார்த் அந்தமான் தீவுக்கு எனக்கு மாற்றம் வருது அப்போ நான் இங்கிருந்து போகிறேன் கப்பலில் 3 நாள் போயிட்டு 4வது நாள் இறங்குறேன் இறங்கின போனோடனே அங்கே ஜெயக்கணை அவர்கள் பிஷப் ஃபேமஸரி அவங்க ஏரியா சேர்மனாக இருந்தாங்க நான் உடனே இறங்கின உடனே அப்பா 4 நாள் ஆயிடுச்சு இப்போதான் கப்பலை விட்டு இறங்கிட்டோம் சர்ச்சுக்கு எங்கே காலையில் போகலாமாண்ணா தம்பி இன்னும் ஒரு நாள் நம்ம கடலில் போகணும் தம்பி இன்னொரு 250 கிலோமீட்டர் போகணுமா எனக்கு பக்குன்னு ஏற்கனவே நான் 4 நாள் வந்துட்டேன் இன்னும் என்ன ஒரு நாளா அப்படின்னா காலையில் எந்திரிச்சிருந்தாரு எழுப்பி போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் காலையில் 6 மணிக்கு போனோம் எங்களை சாயங்காலம் நைட்டு 8 மணிக்கு கொண்டு போய் விட்டேன் திரும்பி பார்த்தா வெறும் காடும் மலையும் தான் இருக்குது யாருமே இல்லை ஒரு சிங்கிளாக இருக்கு என் கூட அப்போ தான் புது கல்யாணம் பண்ணி பாஸ்டர் கூட வந்தாங்க 3 மாதம் தாக்கு பிடிக்கல முதல் நாளே அழுங்க என்னை விட்டு இங்கே வந்து என்னால் வாழ முடியாது எப்படியோ 3 மாதம் அவங்க தாக்கு பிடிச்சி டெய்லி ஒரு மாதம் மட்டும் வாங்கி கொடுப்பேன் அப்போதான் சூழல் உங்களுக்கு தெரியும் ஐயா உங்களுக்கு தெரியும் எங்களை விட்டாங்க எதையோ வாங்கி கொடுத்து 3 மாதம் கழிச்சு கப்பலை ஏற்றி விட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் என்னை விட்டா போதும் இருந்து அம்மா போயிட்டாங்க போயிட்டு போனே பண்ணல நானே காட்டில் இருக்கிறேன் எப்பயாவது ஃபோன் பண்ணுவோம்னா எப்போ ஒரு முறை ஃபோன் பண்ணிட்டாங்க ஏங்க எப்படி இருக்கிறோம்னுட்டாங்க ஐயோ என் உடம்பெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க புல் அரிச்சிச்சு என்னம்மா நல்லா இருக்கணுமான்னு அழுறாங்க அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல ஒரு நாளும் அவங்க என்ன சாப்பிட்டேன்னு தான் சேர்த்துல கேட்குறது நான் அப்படியும் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சியாமா எப்போ ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டேனே கேட்க மாட்டேன் நீ நான் சாப்பிடாம இருக்க போறேன் நான் கேட்டாதான் நீ சாப்பிட போறேன் பிரியமானவர்களே 3 வருஷம் கழிச்சு அவங்க வராங்க அதாவது ஒரு 6 மாதம் நான் வந்து போகிறேன் நான் 13 முறை கப்பல்லையும் 2 முறை ஃப்ளைட்லேயும் போயிருக்கேன் என்னை காட்டிலும் அவங்க 20 முறை கப்பலில் போயிட்டாங்க அவங்க போய் மாமியார் மாதிரி அந்தமானுக்கு போய் வந்துட்டாங்க பாருங்க அம்மா ஒரு நாள் என்ன கேட்டாங்க சாப்பாட்டை எங்கே பண்ணீங்கன்னு அவ்வளோதான் உச்சம் தலையில் இருந்த உள்ளங்கால் வரைக்கும் என் சந்தோஷத்துக்காகவே என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே ஒரு சந்தோஷம் ஒரு வாரத்துக்காக காத்திருந்தேன் அம்மா அப்பா நமக்கு சாப்பிட்டியான்னு கேட்பாங்களே சமையல் கட்டிலிருந்து உனக்கு பெட்ல வந்து சாப்பாடு கொடுப்பாங்களே அம்மா கிட்ட அப்பா கிட்ட தம்பி தங்கச்சி கிட்ட உடன்பிறந்த கிட்ட பேசுறதுக்கு தயங்கிறமே பிரியமானவர்களே அந்த ஒரு வார்த்தைக்காக பல வருஷங்கள் காத்திருந்தேன் இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பங்களில ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டா போதுங்க நீ சாப்பாடு போட வேண்டிய அவசியம் எத்தனையோ பேர் தகப்பனார் வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க சாப்பிடுறியாப்பான்னு கேட்கக்கூடாது சாப்பிடுப்பா நிறைய அர்த்தங்கள் இருக்குல்ல சாப்பிடுப்பான்னு சொல்லணும் சாப்பிட்டியப்பான்னு கேட்கக்கூடாது சாப்பிடுறியாப்பான்னு சாப்பிடுப்பா சாப்பிட்டே உட்காரக்கூடாது என் பிள்ளை கேட்டுச்சுன்னு ஒரு பிடி சாப்பிடுவாங்க இன்னைக்கு சொல்றேன் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் தாய் தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கார்.
உனக்கு வீடு மாளிகையில கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிறது திண்ணையா இருக்கலாம். இங்க எப்படி தெரியல, நாங்க வாழ்கிற இடத்துல 3 மணிக்கு எழுந்திருக்க எங்க சித்தப்பா, எங்க வீட்டு பக்கத்துல எங்க சித்தப்பா 3 மணிக்கு, சித்தப்பாவை சித்தி 3 மணிக்கு எழுந்து பாலை காய்ச்சி டீ பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு அழகான வீடு, ஒரே பையன் தான், அழகான வீடை கட்டி பாத்ரூம் வசதிகள்லாம், வெளியே போகக்கூடாது, என் மருமகனும் என் மகனும் போகக்கூடாதுன்னு அழகா பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. வீடு கொடுத்தவங்கலாம் போயிட்டாங்க. இப்ப வீட்டுல புது மனைவி வந்துருச்சு. இப்ப அம்மா அப்பா தங்கிறதுக்கு என்ன இல்லை இருக்கு, ரூம் இருக்கு. ஆனா என்ன செய்ய, வீட்டுக்குள்ள தங்க முடியல, விடவில்லை. அப்புறம் என்ன செஞ்சாங்க, அப்பா அம்மாவை சுற்றி பாக்குறாங்க. இப்ப வெளியில என்ன கட்டிருக்காங்க, டாய்லெட் பாத்ரூம் கட்டிருக்காங்க. அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியும், என் கண்ணால பார்த்தது உங்களுக்கு சொல்லுங்க. டாய்லெட் பேஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு சின்ன அட்டையை போட்டுட்டு அது மேல அடுப்பு வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு என் கண்ணால பார்த்துருக்காங்க. பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக மாளிகைகளை கட்டி கொடுத்து திண்ணையில படுத்திருந்தா கூட என் மனசு தாங்கி இருக்கும். ஆனா கழிவறையில தங்கின காட்சி இன்னும் என் கண் முன்னாடி இருக்கிறது. அந்த சித்தப்பா இந்த போயிட்டு வரணும்னு போனவர் தான். 5 வருஷம் ஆச்சு, இன்னும் வீடு திரும்ப. அவர் எங்க இருக்கிறாரோ, எங்க போச்சு தெரியல. பையன் தேடி போறான், மருமக தேடுறா, வீட்டுக்காரியம்மா தேடுறா, எங்குமே கிடைக்கல. எங்கோ ஒரு இடத்துல பார்த்ததா சொன்னாங்க, வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. வேண்டாம், பாத்ரூம்ல இருக்கிற ரசத்தையை விட எங்கேயோ ஒரு டீ கடையில் படைச்சிக்கிறான்னு இன்னும் கண் காணாத இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அப்படித்தான். தம்பி தங்கச்சிகளா, உங்களை நினைச்சு இருக்கிற இடங்களில் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி தற்போது இருக்கிற வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னு எந்த நேரத்துல சொன்னாலும் அந்த நாடுகளை வேலைக்காரர் சுஸ்தமான கன்னட தட்டியாளர். நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்குது. நிறைய பேர் தைலம் தேய்ச்சா தலைவலி போகணும்னு சொல்றாங்க. நான் சொல்லுவேன், தைலத்துக்கு இருக்கிற வலிமையை விட என் மனைவியுடைய கரத்தில் இருக்கியா வலிமைன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. உனக்கு தலைவலி போயிடுங்க. அப்படி தேய்க்கும் போது அம்மாவுடைய கையில் இருக்குங்க, அப்பாவுடைய கையில் இருக்கு, தலையில தேய்க்கும் போது உன் தலைவலி எல்லாம் போயிடும். இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ பேர் நீங்க தைலம் தேய்ப்பீங்க, எத்தனை பேர் இந்த வலது கையில சோத்து கைன்னு சொல்லுவோம், இத்தனை தேய்க்கிறாங்கன்னு தெரியல, ஸ்மெல் வரட்டு நிறைய பேர் இதை தேய்க்கிறாங்க. இன்னைக்கு நான் மாத்திக்கிறோம். ஒரு வார்த்தை பேச முடியாம போயிடும். அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசாம இருக்காதீங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்காக நான் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர்களோட கூட 1000 இருந்து என்னங்க நல்லது. இயேசுவின் அன்பு நமக்கு போதும் என்று வார்த்தை சொல்லுங்க. Yeah.
பெரும்பாலுள்ள ஒரு பெண்ணை, ஒரு தாயை வச்சு நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய மனைவி, நம்முடைய மகள், நம்ம நிறைய பேருக்கு தெரியாமலே மாதந்தோறும் உடலில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அந்த பூமியிலே சிந்துகிறது. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு மகள், யாரிடத்துல சொல்லக்கூடாது, யாரிடத்துல சொல்ல முடியாது, தீட்டுள்ளவள் என்று ஒரு காலத்தில் இருந்தது போல தீட்டுள்ளவளா இருந்தார். வீட்டுக்கு தூரம் என்று சொல்லுகிறவங்க கூட ஆண்டவரை தொடுவதற்கு மனமில்லை. எப்படியாவது ஆண்டவரை குறித்து கேட்டு கேள்விப்பட்டு அந்த பகுதியை நான் வாசிச்ச பிறகு என் உள்ளத்தையிலே என் ஆண்டவரிடத்துல கேட்டப்பா, அந்த தாய் சொல்றா, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வித்து பார்த்துட்டாங்க. நான் பார்க்காத டாக்டர் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, மலை இல்லை என்று சொன்னது போல எல்லாரையும் நான் பார்த்துட்டேன்.
எனக்கு சுகமே இல்லையே. கடைசியா ஒரு முடிவுக்கு வர இயேசுவை எப்படியாவது தொடரும், அவரை தொடரும், அவரை நான் பார்க்கணும், அவரோடு கூட பேசணும். அவரை தொட்டா என் வியாதி 12 வருஷமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஒரு துக்கம் என்னை விட்டு நீங்கும் என்று காத்திருந்தார். ஆண்டவரே எனக்கு போதுன்னு சொல்லி வருகிறார். என்னுடைய மகள், நம்முடைய மகள் பெரிய மகளாகும் போது ஊரே திரண்டு வருகிறது போல கொண்டாடுகிறோம். பேனர்லாம் அடிச்சு பெரிய பெரிய மண்டபங்கள்ல சொல்லி பத்திரிக்கை அடிச்சு கொண்டாடுகிற அதே நாம தான் அடுத்த மாசம் தீட்டுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வெளியே எத்தனையோ இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்திலே கோயில் கட்டி கும்பிடுகிறது போல அடுத்த மாதத்திலே விலக்கி வைக்கின்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான அன்றெல்லாம் தொடக்கூடாது என்று சொல்லி இருந்த காலங்களிலே இயேசுவை தொடுவதற்காக ஒரு தாய் வருகிறார். எத்தனையோ பேர் என் திருச்சபைகளில் சொல்ல அழுவாங்க, ஐயா எனக்காக ஜெபம் எனக்கு சொல்ல வாய் கூசும். நான் அப்படியே கேட்பேன், சொல்லுமா என் அம்மாவா சொல்லு, என் சகோதரியா சொல்லுன்னு கேட்ட அவளுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. இங்கே ஒரு தாய் வருகிறார். இயேசுவை எப்படியாவது தொடரணும்னு சொல்லி, இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு மறைஞ்சிருந்து பார்த்திருந்த சகையோ போல எப்படியாவது இயேசுவை தொடரணும் ஜனக்கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு வர ஒரு தாய் இயேசுவை தொடுகிறாள். வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டா போதும்னு சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அந்நேரமே அந்த க்ஷணமே அவள் உதிரத்தின் ஊழல் நின்று போனது என்று சொல்கிறார். கரங்களை தட்டி நாம் உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வியாதி என்று மட்டுமல்ல, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, பெதஸ்தா குளத்திலே முழுகினா எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகன்னு 38 வருஷமா காத்திருந்தானே, அது கூட இந்த தாய் 12 வருஷமாய் காத்திருந்து இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே சொன்னார். அவடத்துல வல்லமை புறப்பட்டது. அழுது திரும்பி பார்க்கிறார், யாரோ என்ன தொட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து கிரம்பிள் அகைன்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க அப்படியே முணுமுணுச்சிட்டு என்னடா ஆண்டவர், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, யார் தொட்டன்னு கேட்கிறாரு. என் அப்பனுக்கு தெரியும். நீ நினைப்ப பூனை கண்ணு முடிச்சுனா பூலோகம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்னை யாரும் பார்க்கல, நான் தொட்டது நான் பேசுறது யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லவர் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்பு திரும்பி பார்க்கிறார், என்னத்தான் பார்க்கிறாருன்னு அந்த தாய் வருகிறார், அந்த பெண் வருகிறார். ஓடி வந்து அண்ணனுடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது இத்தனை வருஷமா இருந்த வேதனையை, யாருக்குமே தெரியாது நினைச்ச இந்த வேதனையை ஊரறிய உலகறிய உறக்க சொல்லுறதை பார்க்க எல்லாத்தையும் சொல்ல. இப்ப நான் பார்த்துட்டேன், வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், என் ஆசிரியர் வித்து பார்த்துட்டேன், ஒண்ணு சொல்லல. உங்க தொட்ட மக்கள் பேச ஆண்டு உடனே சொல்ல, மகளே மகளே உன் வேதனை நீ சொல்ல. அம்மா வயிறு வலிக்குது, வா வயிறு வலிக்குது நீ சொல்லுவ. ஆனா அம்மா வயிறுலாம் கடந்தும் என் பிள்ளைக்கு வயிறு வலிக்கல. ஒரு நிமிஷம் பிள்ளைய காணலன்னா வீட்டை சுத்தி சுத்தி தேடுவா தாய். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா வீட்டு வெளியே போய் தேடுவா. ஒரு மணி நேரம்னா தெருவெல்லாம் ஓடி தேடுவா. ஒரு 2 மணி நேரம் காணலன்னா ஊரையே தேடுவா. ஒரு நாள் காணலன்னா உலகத்தையே தேடுவா. அவர் தான் தாய். ஒரு தாய் உள்ளத்தோடு என் அப்பன் இயேசு சொல்றார், மகளே நீங்க கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே
கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. என் வீட்டுக்காரு என் மனைவி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு வருத்தப்படுத்திருக்கீங்க. இஸ்ரேலை தொடுப்பா, என் மனைவியை தொட்டு என்னை விசாரிக்கலன்னு நினைக்கிறீங்களா? என் கணவர் என்னை தொடர்றதே இல்லை, என்னை விசாரிக்கிறதே இல்லை, என்னை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாரு. வாலிப தம்பி நினைச்சில்லே, யார் உங்களை தொட்டு சுகப்படுத்தலாம்? ஏசு உங்களோட கூட இருக்கு. 38 வருஷமா யாராவது தூக்கி கொண்டு போய் அந்த குடத்துல விலக்கி விடுவாங்களான்னு காத்துட்டு இருந்தாங்களே. நான் சொல்றாரு, எத்தனையோ நான் போய் பார்த்துட்டேன், கடைசி படிக்கட்டு கூட போய் பார்த்துட்டேன், யாரோ வந்து இருக்கிறான். இயேசு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னது போல என் ஆண்டவர் உன்னை தொடுவதற்கு ஆயத்தமாக. திருமறையில எத்தனையோ இடங்களிலே ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆடையில அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்றுக் கொண்டது தாய். இன்னைக்கு உங்களையும் என்னை இயேசுவே என்னை தொடு. நான் ஆலயங்களை சொல்லுவேன், பெரியமானவர்களே, ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவரோட நாம பேசுறோம். வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுவாரு. நம்ம 2 பேரும் பேசணும்னா துதி ஜெபிப்பதே உன் பழக்கமாக்கு, படிப்பதே தியானிப்பதே உன் பழக்கமாக்கு, துதிப்பதே உன் முழக்கமாக்குன்னு ஒரு செய்தியை கொடுத்தேன். நான் சொல்லுவேன், இந்த வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் யாரை பார்க்குற மாதிரி? ஆண்டவரை பார்க்குற மாதிரி. வேதத்தை அப்படி பிரித்து படிக்கிறது போதெல்லாம் ஆண்டவரோட பேசுறது போல இதை அப்படியே மார்போடு அடைச்சிக்கும் போது என் ஆண்டவரை தொடர மாதிரி. நிறைய பேர் சண்டே மாதம் தான் அப்படி தட்டிட்டு இப்படி கொண்டவர்களா இருக்க வேண்டாம். இயேசுவை தொடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரீரத்தில் இல்ல, வேத புத்தகத்தை தொட்டு பாருங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. நீங்க வியாதி மட்டுமல்ல, வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் போகும். இயேசுவை நீங்க தொட்டா போதும், உங்கள் வாழ்க்கை சுகமாகும். அல்லேலூயா. 4வது போய் இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. 4வது பிரியமானவர்களே, நீ இருந்தா போதும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்க போறோம். அல்லேலூயா. சரி, இருந்தா போதும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு சொல்லுங்க பாருங்க. நீங்க மட்டும் இருந்திருந்தால் லாசருவுக்காக தன்னுடைய சகோதரிகள் 2 மார்த்தாள், மரியாள். கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அந்த பகுதி எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பெத்தானியா கிராமத்துக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஐயா, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிலாம் இயேசுநாதரை விசாரிக்கிற ஒரு குடும்பம். நல்லா கவனிக்கணும். இயேசு விசாரிக்கும்.
இப்போ வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஞாபகம் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். வீட்டுக்குள்ளவே இருந்து, அப்பெல்லாம் வீட்டுக்குள்ளவே இருந்து விருந்தாளி யாராவது வந்தாங்கன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்தே போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் வீட்டு பக்கமே வீட்டுக்குள்ளே சோபாலே உட்காந்துட்டு இல்லை சேர்லேயே உட்காந்துக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் வீட்டு பக்கம் வராதீங்கன்றதுக்கு இன்னொரு பாஷை இருக்குது. வீட்டை எட்டி கூட பார்த்துடாதீங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, அது கேட்டுக்கிட்ட வரும். டாட்டா போயிட்டு வாங்க அப்படின்னா அடிக்கடி வீட்டுக்கு அம்மா தம்பி தங்கச்சிகளா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க ஐயா. நான் சொல்றது ஆயிரம் பெருமக்கள் மட்டுமல்ல, பொதுவா சொல்றது, நீங்க அதை கோச்சிக்கூடாது. அப்புறம் தெருமுக்குன்னு சொல்லுவாங்க, தெருக்கிட்ட போயிட்டு அங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா இன்னொரு நாள் இருந்து போலாமே, அதுக்குள்ள போயிருங்க. அப்ப எல்லாம் வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளை எங்க போய் பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய். இன்னொரு முறை நீ வரதா இருந்தா ஒரு மாசம் தங்கிட்டு தான் எங்க போய் டாட்டா காட்டினா. இது வந்து ஒரு விதமான விருந்தோம்பல். இதுல எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது நான் சொல்லணும்னு அவசியம். நான் நிறைய குடும்பங்களுக்கு விசிட்டிங் போகும்போது ஐயா அப்படி போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வாங்கணும். நான் விசிட்டிங் போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வாங்கன்னா நான் சொல்றேன் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுறதுக்கா வந்துக்கிறேன்னு போய் ரிட்டர்ன் கண்டிப்பாக அந்த வீட்டில் காலையை வைக்க மாட்டேன். இன்னொரு முறை தான் கூப்பிடுவாங்க, அப்போ நான் போவேன். என் அப்பன் இயேசு பெத்தானியா கிராமங்களுக்கு போகும்போது அவன் வீட்டுக்கு வருந்தி அழைத்து அவருக்கு செய்த விருந்தோம்பல் பிரகாரமாய் சிநேகிதனா நான் லாசரு மரிக்கிறார், வியாதியா இருக்கிறார், 2 நாளாச்சு சொல்லி அனுப்புறாங்க. அவர் வந்து சேர்றதுக்கு இன்னும் 2 நாளாச்சு. அது எல்லாம் அவருடைய வீட்டுக்கு அடையாளமாக நடந்த ஒரு சம்பவம் தான். 4 நாளாச்சு. தெருவோடியில் வரும் பொழுதே இந்த விஷயம் தெரிஞ்ச போது மாத்தாளுக்கு போதகர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. மாத்தா ஓடிப்பார், ஐயா நீ மட்டும் இருந்தா. திருப்பூர்ல அப்படிதான் பாடுவோம், ஆனா சபையில கொஞ்சம் கம்மியா மார்க்ல அடிச்சு கொண்ட நீ மட்டும் இருந்தா என் சகோதரன் மதித்திருக்க மாட்டேன். எங்க போயிருப்பா? நீ இல்லாம போயிடுவோ. என் அண்ணன் துடிச்சுட்டான், எங்கெங்கயோ பார்த்தோம். எனக்கு சில புகழ் உனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தான், எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். எங்க போயிருந்தா? நீ மட்டும் இருந்திருந்தா என் சகோதரன் மதித்திருக்கப்பட்டேன். இப்படி ஓவென்று கதறி அழுத காட்சி தரிசனங்கள் எல்லாம் மறுபடியும் கிட்ட வராது. அந்த அம்மா அழுத உடனே இங்க இருக்கிற எல்லாரும் கூட இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு மரியாதை சொல்றாங்க. மறுபடியும் அக்கா எழுந்துச்சு ஓடுறா போறாங்க. யாருக்கா? போதகர் வந்துட்டாரு, அவரை போய் மறுபடியும் மரியாதை ஓடி போயிட்டு பாதத்திலே விழுந்து சொல்றாரு, நீ மட்டும் இருந்திருந்தா. 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி, நீர் மட்டும் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அம்மா அப்பா தம்பி தங்கச்சிகளா, என் அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு, எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாரு. எத்தனை தம்பி தங்கச்சிகள் ஏங்கி இருப்பீங்க? என் அம்மா மட்டும் இருந்திருந்தா நான் இப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன். நான் எத்தனை பேர் நீங்க ஏங்கி இருப்பீங்க? என் அண்ணன் இருந்திருந்தானா என்னை கூட்டி கொண்டு போய் விடுவானே. என் தங்கச்சி இருந்தா எனக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுவானே. இல்ல என் அண்ணன் தம்பியா இருந்தா எனக்கு எதிர்த்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரங்க என் மேல கை வச்சிருக்கோனா கேட்கறதுக்கு ஆளுங்க நினைக்கிறியான்னு எத்தனை இடங்களில் கலங்கி இருந்திருப்போம். மாற்றாது மரியாதைக்கு தான் சகோதரன் தான் கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றுவோம். அவன் தான் நமக்கு சாப்பாடு போடுவான். தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா என் கூட அவன் தான் இருக்கிறான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இடிவிடுதலை போல இருந்துச்சு. நீ மட்டும் இருந்திருந்த. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பேன், மறந்தே போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றேன்.
பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, உன்னை இழந்து என்று சொல்லி முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, உன்னை இழந்து மூன்று என்று எண்ணி முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்து போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியழ யாரும் இல்லை. எத்தனையோ ஏக்கங்கள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நிம்மதி தந்து திட்டம் நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நிம்மதி தந்து திட்டம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்து போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. இப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, ஓடி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, ஓடி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்து போயிருப்பான், மறந்தே போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீ மட்டும் இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே. எனக்கு 46 வயசு ஆகுது. 42 வருஷமா என் அம்மாவோட உட்கார்ந்து பேசுற நாட்களே அதிகமாயிடும். என்னமா சாப்பாடு போடுமா, அவ்வளவுதான். என் அம்மா மறிக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷமா என் கூட பேசிட்டே இருப்பாங்க. எங்க பார்ப்போம், 2 நாள் ஆளே காணும். வெள்ளிக்கிழமை ஊடியுமா, வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, சனிக்கிழமை இங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை முடியாது பார்ப்போம். உள்ள வந்துச்சா, அம்மா இருக்கிற வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு அதே தெருவோட தான் இருக்கிறோம். தனியாக அண்ணனுக்கு தனியாக எனக்கு தனியாக கட்டி கொடுத்தாங்க. சனிக்கிழமை முடியாது பார்ப்போம். நாங்கள் என்ன சொல்லிட்டு நான் வெள்ளிக்கிழமை போயிட்டு கேட்கணும். இருந்தாலும் நீ வண்டி சத்தம் கேட்டுச்சு, ஸ்கூட்டர் சத்தம் கேட்டுச்சு, நீ வந்து ஓடி வந்துருப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்பாங்க. நான் சில சமயம் லேட்டாக போனேன்னா ஒரு 9:30 மணிக்கு உட்காந்து பார்ப்பாங்க, புள்ள வரலையான்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை பொழுது வச்ச உடனே ஓடி வருவாங்க. எனக்கு 3 நாள் ஆச்சு பார்த்து என் அம்மா என்னோட கூட எங்கள் வீட்டுக்கு கூட கடற்கரையில் உட்காந்து என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி 43 வருஷமா பேசாத அந்த உறவு, பேசாத அந்த வார்த்தை
அம்மாவுக்கு பிடிக்காமே போச்சு சில காலங்கள். சின்ன வயசுல அடிப்பாங்க. அம்மாவோட கூட பேசுறது அம்மா சொல்லுவாப்பா, நம்ம ஊர்ல 100 பங்காளி நமக்கு எப்படிங்க? ஆமா, உள்ள இல்லைன்னு தம்மா இருந்து உன்ன என்னெல்லாம் வச்சுட்ட, அதனால பங்காளிங்க யாரும் நம்ம கூட சேர்த்து இல்லை, சர்ச்சைக்கு போற நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால நான் சீக்கிரமா போயிடுவேண்ணா. இந்த அம்மா சொல்றாங்க, நான் சீக்கிரமா போயிடுவேன். டாக்டர் சொல்றாங்க அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் சீக்கிரம் போயிடுவேன்னா உங்களை எப்படி ஒண்டியே விட்டு போகிறது இல்லை. இந்த வீடு உனக்கு கட்டிடலான்னு பார்த்தேன், கட்ட முடியலப்பா, எப்படியாச்சும் கட்டிடுன்னு சொன்னாங்க. ஐயெல்லாம் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அம்மா சொல்றாங்கப்பா, நம்ம இந்த கடைக்கால் போட்டு நல்லா பெரிய வீடை கட்டி மேல ஒரு ரூம் போட்டு அது எனக்கு ஒரு வீடு. அல்லேலூயா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா பால் கறந்த மாட்டு 4-5 மாடு வச்சிருந்த பால் கறந்து பட்டோடான்னு சொல்லுவாங்க. பட்டோடா 10 நாளைக்கு ஒரு கூட கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து சரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சொல்லுவாங்க, கட்டிடுது. என் ரூம் எங்கள் வீட்டில் பெட்ரூமுக்கு கதவு இருக்காது, பாத்ரூமுக்கு கதவு இருக்காது, பின்னாடி கதவு இருக்காது, முன்னாடி ஒரு கதவு இருக்கும். அந்த தள்ளனா பூட்டு போட்டுருந்தா தள்ளனா ஓடி போயிடும். 2 ரூமு, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. பிள்ளைகளுக்கு மழை வந்துச்சுன்னா அங்கங்கே பாத்திரம் வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தது கொஞ்சம் மழைக்கு. என் அம்மா சொன்ன பெரிய வீட்டை கட்டணும். என்னுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து என் அம்மா மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன கட்டுப்பான்னு கட்டவே இல்லை. அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, ஃபாதர் அம்மா இன்னொரு 1/2 hour தான் இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறவங்க நான் சொல்லிடுங்க. இது அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். என் உள்ளுக்குள்ளே அழகாக எனக்கு தெரியல. ஆம்புலன்ஸில் கொண்டு வரேன். ஆம்புலன்ஸில் சொல்கிறாங்க அம்மா ஆக்சிடென்ட் வச்சுட்டப்பா, நேராக உன் வீட்டுக்கு கூட்டு போயிடு. அப்பா நெய்ன்னு சொல்கிறாரு, திட்டினே இருக்கிறாரு. அதனால எங்கள் வீட்டுக்கு போய் 2 நாள் அங்கே இருந்துட்டு உன் கூட இருந்துட்டு கூடலாம் இருந்துட்டு 3ஆவது நாள் நாங்கள் போயிருந்தோம். என் உள்ள அழுது, நீ இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருந்து பாரு. அப்புறம் சொல்றாங்க, பா எனக்கு ஏதோ உடம்பு பண்ணுது, நீ வீட்டை கட்டிடணும், பாபாலாம் படிச்சு கல்யாணம் பண்ணிடணும் சொல்லினே வராங்க. என் உள்ள சொல்லுது, நீ இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருந்து பாரு. நீ மட்டும் இருந்திருந்தா இந்த வீட்டை மாளிகையா கட்டியிருப்பேன் நீ வேண்டிட்டு வரும்போதுதான் அம்மாவுடைய மரண சத்தம் கேட்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு வீடு பெருசா இருக்குது. 100 பேர் 200 பேர் வந்தா கூட தங்கலாம். மேல ரூம் போட்டு வச்சிருக்கிறேன். என் அம்மா வந்து காணல. எத்தனையோ பேர் இருக்கும்போது தெரியாது. உன் கணவனின் அருமை, உன் மனைவியின் அருமை, உன் தாய் தகப்பனுடைய அருமை கண்டிப்பா இருக்கும்போது தெரியாது. ஒரு நிமிஷம் காணல துடிக்கிற தாயை போல நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. எதோ அட வைக்கிற நினைச்சுடாதீங்க. பிரியமானவன், நீ இருந்திருந்தா என் சகோதரன் மறிக்க மாட்டேன். இந்த காட்சி தரிசனத்துல எனக்கு இந்த உலகத்துல எந்த இதிகாசங்களில் எந்த தெய்வத்தை குறிச்சு படிச்சு பாருங்க. இயேசுவை போல உங்களுக்காக எனக்காக அழுத ஒரு கடவுள், ஒரே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தருணத்திலும் ஆண்டவருக்கு இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நீ இல்லாம ஒரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு சென்று, லாசருவே, என் நண்பனே, என் தோழனே, என் உயிருக்கு உயிரானவனே, வெளியே வா. ஒரே சத்தம், ஒரே சத்தம், காதுகள் தொலிக்கிறது. உடல் எலும்புகளுக்குள்ளே உயிரடைச்சு கத்த அழுகி போன நாட்டம் எடுத்து நாங்கள் உடலிலே என் அப்பனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், உலர்ந்த கோல் ஆரோனின் கோல் துளிர்த்தது. பள்ளத்தாக்குகளில் இருக்கின்ற எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் சேவைகளாய் நிற்கிறது. உலர்ந்து போன உடல், அழுகி போன உடல், நாட்டம் எடுத்த உடலிலே இயேசுவின் வார்த்தை உயிரடைகிறது. வார்த்தையாகிய தெய்வம், வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. வார்த்தை உயிர் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படித்தான். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவருக்கு. நீங்க ஆண்டுட்டு சொல்லுப்பா, நீ மட்டும் என் கூட இருந்தா நான் ஜெயிச்சிருவேன்ப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தாண்டி படிச்சிருந்தேன், கலெக்டர் ஆஃபீஸர் இருந்திருப்பேன். எங்க அப்பா என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்லா படிக்க, பெரிய அந்தஸ்துல வரணும் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது. வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது.
I know one thing, that is I don't know anything. இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சுட்டு எனக்கு ஒண்ணுதான் தெரியும், அது எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பதான் உலகம் கோச்சு. நீங்க உங்களை கூட அப்படிதான் ஆண்டவர்களுக்கு நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் உன்னையாளரே. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் உன்னையாளரே. நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா. சொல்லுங்க, நீங்க இருந்தா போதும்பா. எத்தனை சொல்லுவீங்க? நீங்களும் நானும் ஆண்டவரோட இருந்தா, அவர் நம்மோடு இருந்தா நாம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஆடு வச்சிருக்கிறேன், மாடு வச்சிருக்கிறேன், நான் செய்யாத வேலை இல்லை. கரும்பு வெட்டுவேன், முள்ளு வெட்டுவேன், அண்டை வெட்டுவேன், ஏறு ஓட்டுவேன், மாட்டு வண்டி ஓட்டுவேன், எல்லாத்தையும் செய்து தாங்க வந்துருக்கிறேன். நான் செய்யாத வேலை இல்லை, பண்ணாத சேட்டல் அதுக்கு தெரியலையா? ஏசிய கூட என்னைக்கு இருக்க ஆரம்பிச்சார், என்னைக்கு நான் அவரோடு கூட இருந்தாலும் இன்னைக்கு உலகம் ஆயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. நாடக மேடைகளிலேயே 5000 பேர் 6000 பேர் அந்த கிராமம் 10 கிராமம் வந்து சுத்தி இருக்கும். மேடையில கத்தி பாடுது, குட்டாரத்துல கொடி பறக்குது, கும்பகோண சிங்காரிக்கு வெத்தலை போட்ட சோக்குல தான் நாங்கில கல்யாணம் வச்சிருக்க மகாராஜா ஜீப்புல. குட்டாரத்துல கொடி பறக்குது, கும்பகோண சிங்காரிக்கு வெத்தலை போட்ட சோக்குல தான் நாங்கில கல்யாணம் வச்சிருக்க மகாராஜா ஜீப்புல. ஏழு போட்டு முன்னெல்லாம் காலு போட்ட போனதெல்லாம் காலு போட்டு கொடி கொடி ஆகுது. அதனால் எதிர்வர பாடு மனித சாகுது. சீலப்பட்டு சித்தரு சித்திரமாக கல்யாணம் உணவதா மோசு கோடி மாப்பிள்ளை. அதை பார்க்க வந்தால் மகாராஜா ஜீவில. கொடி பறக்கு கும்பகோண சிங்காரி வெத்தலை போட்ட சொத்துல நான் மாப்பிள்ளை. கல்யாணம் வச்சிருக்க மகாராஜா ஜீவில. கல்யாணம் வச்சிருக்க மகாராஜா ஜீவில. இப்படிதான் என் வாழ்க்கையை துவங்கி நான் ஊராக போயிட்டு பப்புன்னு வேஷம் போட்டு சைஸுக்கு ஒரு ட்ரௌசர் போட்டுன்னு ஒரு ரப்பர் பட்டார் நடிப்போம். வெள்ளம் வருவார், சாட்டில் ஒரு இடத்துல பட்டார் நடிப்பார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பின்னாடி வாங்கி இங்கே வந்து கொடுத்தேன். அதில் எங்கள் சித்தப்பா மாமாலாம் வெள்ளம் கரைக்குது லைட்டாக போட்டு தண்ணி சாப்பிட்டு வராங்க. பட்டார் அடிக்கும்போது எனக்கு பயம் இருந்துச்சு. எங்க நாடக வாத்தியார் சொன்ன, ஐயா இவங்க அடிக்கிறது வலிக்குதுன்னு 2 கோணி போய் உள்ள கடிக்கிறார். ஒரு
நாட்டு அமைச்சர் அவர் போட்டு அடிச்சாரு பாருங்க, காலக்கீழ அடிச்சார். மாமா வீடு போச்சுமா சைஸ். இப்படி நாடக மேடைகளில் தெரிந்து கொண்டது எனக்கு இயேசுவோடு இருந்தாலும் எனக்கு இயேசுவை நற்செய்தி சொல்ல அழைத்தது. அல்லேலூயா. 1000 பேர் இந்த உலகத்துல இயேசுவே நீ இருந்தா போதும்பா. உங்க கூட இருந்தவங்க இப்படி இல்லாம இருக்காங்களா? கொரோனா டைம்ல எத்தனை பேரை நம்ம இழந்திருப்போம் தெரியுமா? இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. இன்னைக்கே போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், இன்னைக்கே போய் உங்க மனைவி கிட்ட பேசணும், இன்னைக்கே போய் உங்க பெற்றவங்க கிட்ட பேசுங்க. தம்பி பாருங்களே, தங்கச்சி பாருங்க, இன்னைக்கு சொல்றது பாருங்க. இன்னைக்கு நீ பேசாம போனா நாளைக்கு அவங்க இல்லாத சூழல் வரும். நீ மட்டும் இருக்கணும். என் கூட இருப்பா. அப்பா அம்மா இருக்கும்போது நீ படிச்சிடணும். அப்பா அம்மா இருக்கும்போது நல்ல வேலை வாங்கிடணும், வேலை தேடிடணும். அப்பா அம்மா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிடணும். முடிஞ்சா அப்பா அம்மா இருக்கும்போது உங்க பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணிடு. பெரியவங்க வீட்டில் இருந்தா பெரிய சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்காத வேலைகள், ஆலோசனை கொடுக்கிற பெரிய பெரிய வழக்கறிஞர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இருந்தா போதுன்னு சொன்னேன். மாத்தால் மரியாதை போல ஆண்டவருக்கு கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்யப்படும். நீ நினைச்சா போதும் ஆண்டவரே. யாருங்க? ஒன்றாட்சியத்தில் வரும் பொழுது மனதிரும்பிய கல்லன், சிலுவையில் இருந்த கல்லன். லூக்கா 23 நீங்க படிக்கணும். லூக்கா 23 அதிகாரத்தில் இருக்குது. 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு கல்லன், இந்த பக்கம் ஒரு கல்லன் இருக்கிறாங்க, பேசுறாங்க, உரையாடல் நடக்குது. நீங்க பெரிய சாமியமே, கடவுளாமே, ஒண்ணு நீயே விடுவிச்சுக்கோ, முடிஞ்ச எங்களை கூட ரட்சித்துக் கொள்ளலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்ற, டேய் முடியாதா, நம்ம தப்பு பண்ணிட்டு வந்து நான் முடிஞ்சிச்சோன்னு நம்மளோட முகலாம் மாறுது. நம்ம தப்பு பண்ணிட்டு வந்து இங்க இருக்கணும்டா, அவர் ஒன்னும் செய்யலடா அப்படின்னு சொல்லும் போது பேசிக்கிட்டே இருக்கு. நிறைய உரையாடல். நான் சும்மா சொல்ல சொல்றாரு ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியே கொஞ்சம் நினைச்சுப்பாரு. எங்க செக்ரட்டரியா இருந்த நாங்கள் ரூம்கெல்லாம் போகும்போது ஐயா கொஞ்சம் நினைச்சுக்கணும். ஐயா நினைச்சுக்கிட்டாரு. ஐயா நினைச்சதுனால நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஆயிரம் மக்கள் மட்டும் இல்லை, ஏராளமான ஆயிரம் மக்கள் நன்மை பெற்றிருக்கிறார். நீங்க இதை நினைச்சுட்டு பாருங்க. ஆண்கிட்ட கேட்கிறாங்க, பிரியமானவர்களே, உங்களை நினைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1000 பேரை நீங்க நினைக்கலாம், ஆனா உங்களை 1000 முறை நினைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நினைச்சா உங்க வாழ்க்கை பிரகாசம். பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவர் நினைச்சுக்கோ. நான் நீங்க உன் பாதை அப்பொழுது செவையாகும். கர்த்தர் ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நாம நினைச்சுக்கிட்டா நம்ம வழி நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்மள நினைச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கனகத்தி ஆண்டவருக்கு அண்ணால நினைச்சாரு, கிதியோன் நினைச்சாரு, சொல்லிக்கிட்டே போல சிம்சோன் நினைச்சாரு, இன்னும் எசேக்கியா ராஜாவை நினைச்சாரு. அவர் நினைக்காத ஆளுங்களை அவர் நினைச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம். அல்லேலூயா. நிறைய மாதிரி ஐயமாரெல்லாம் வந்து வாதத்தை சொல்லுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சா போதுங்க. ஒரு பழமொழி இருக்குது, நினைக்க மறந்தாலும் முடிச்சிருக்கு பார்க்கலாம், மறக்க நினைக்காதே. நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்க. என் நினைக்காட்டி கூட பரவாயில்ல, எனக்கு போன் பண்ண பரவாயில்ல, எனக்கு விசாரிக்கிட்டாலும் பரவாயில்ல. தயவுசெய்து என்ன இன்னைக்கு எளிதான் மறக்கிறாங்க. ஒருத்தர் மறக்கணும்னா ஒன்றும் பண்ண வேணாம், இன்னொருத்தர் நினைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மறந்துடலாம். இதுதான் உலகம். யாரை மறந்தாலும் சரி, யார் உங்களை மறந்தாலும் சரி, இயேசுவை மாத்திரம் மறக்காதே. எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க? ஏன்னா ஸ்திரியானவள், தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ கொஸ்டின் இருக்குது, கேள்வி இருக்குது. மறக்க மாட்டா. எந்த தாயும் பிள்ளையை மறக்க மாட்டா. ஒருவேளை அவள் மறந்தாலோ நான் இஸ்ரவேலே, மாத்தூர் திருச்சபை இறை மக்களே, நீங்கள் என்னால் மறக்கப்படுவது உங்களை நினைச்சுக்கிறதுக்குனே ஒருவர் இருக்கிறார். யார் இந்த உலகத்தில் மறந்தாலும் உங்களை நினைக்கிறதுக்குனே ஒருவர் இருக்கிறார். அவர் தான். அவர் இந்த உயிரோடு உயிராக கலந்திருக்கிறார். காட்டி தந்தவரை கூட அவன் மன்னிப்பு கேட்டிருந்தவன் உயிரோடு இருந்திருக்கலாம். மறுதளிச்சவனை வாழ்வு கொடுத்த ஆண்டவர் அல்லவா? இப்படியெல்லாம் வாழ்வு கொடுத்த கடவுள் இன்னைக்கு உங்களோடு இருக்கிற சிலுவையில் கல்லன் சொல்லி இன்னைக்கு ஏன் கூட இருக்கிற
வந்துடுவேன் அப்படின்னா அதை மாற்று வழி இருக்கு. ஏன் கூட நீ இருப்பன்னு இன்னைக்கே உனக்கு சொல்றேன். அது ஆங்கில மொழிபெயர்ப்பு. இன்னைக்கேன்னா இப்பயே சொல்லல, ஆங்கில மொழிபெயர்ப்புல மாற்றி சொல்றது, நீ என் கூட இருப்பன்னு இன்னைக்கே உனக்கு சொல்றேன், என் கூட நீ வந்துடுவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யார் உங்களை மறந்தால் நினைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். உயிரோடு உயிரானீரே, என் மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, என் மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு தீர்த்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு தீர்த்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரானீரே, என் மனதாலும் நினைவானீரே. உம்மை காட்டி தந்தீர், உம்மை மறுதலித்தீர், ஓடும் சிலுவையிலே உம்மை நான் அறைந்தேனையா. உம்மை காட்டி தந்தீர், உம்மை மறுதலித்தீர், ஓடும் சிலுவையிலே உம்மை நான் அறைந்தேனையா. ஆனாலும் அறைந்தீரையா, மார்போடு அறைந்தீரையா. ஆனாலும் அழைத்தீரையா, இசையா அன்போடு அழைத்தீரையா. என்னை மார்போடு அழைத்தீரையா. என்னை வாழ்வேறு இறைவா, நினைவின்மை மகிழ்வேறு தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தபோது, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தபோது, உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போல், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போல், நீர் என்னை வாழ்வேறு இறைவா, நினைவின்மை மகிழ்வேறு தேவா. சதாமுருக விரணால அருளோதயம், கருணாமயுனி விரணால அருளோதயம். சதாமுருக விரணால அருளோதயம், கருணாமயுனி விரணால அருளோதயம். சமவெழுசி உதயான பெருமை நதி, சமவெழுசி உதயான பெருமை நதி. மரணால தாஷாவ அருமை நதி, மரணால தாஷாவ அருமை நதி. நம்பின மரணி நம்பத செகுடாயேஷு, சர்வதி மாலா சர்வதி மாலா
இவ்வளவு நேரம் ஆண்டு சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரே மக்களே, இன்னைக்கு நிறைய பேரு கொஞ்சம் கூட காசு இருந்தா எனக்கு போதும், ஒரு நல்ல வீடு இருந்தா எனக்கு போதும், நல்ல வீட்டு மனைவி பிள்ளை இருந்தா போதும், நல்ல கார் இருந்தா போதும், ஒரு இடத்துல நல்ல வேலை இருந்தா போதும்னு எதுக்கெல்லாம் நம்ம போதும் போதும்னு சொல்லிட்டு இருந்தோமோ, பைபிளை பத்தீங்களா, வேத புத்தகம் பத்தீங்களா, நமக்கு எது போதும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை பார்த்தா போதும்ன்றவரே, நீங்க இயேசு பக்கம் இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரும் உங்ககிட்ட யாரும் பேசலையா? இயேசு உங்ககிட்ட பேசிப்பார். எத்தனையோ முறை வீட்டில் கணவன் மனைவி அம்மா அப்பாக்கெல்லாம் சண்டை வரும்போது பேசாமல் இருப்போம். இன்னைக்கு பேசிடலாம், காலையில் பேசிடலாம், சாயங்காலம் பேசிடுவா, நாளைக்கு பேசிடுவா, இப்படி அவ பேசுவா, நான் பேசுவேன். ஒரு வாரம் ஒரு மாதம் பேசாமலே சாப்பாடு கொண்டு வந்து அங்கே வைக்கிறதும், மனம் விட்டு பேச முடியாம அழ முடியாம எத்தனை குடும்பங்கள் நீங்க இருப்பீங்க தெரியுமா? இந்த உலகத்தை கூட்டி பிடிச்சு பாருங்க. வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், 60 வயசு வரைக்கும் தான். 3 8 பிடிச்சிட்டோம்னா 3 8 24, 3 20 60, ஒரு 20ல தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், 20 வருஷம் நம்ம தூங்குறோம். வாழ்க்கையில ஒரு 8 மணி நேரம் பொழுதுபோக்கு டிவி பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்களை கொடுக்குறோம். இன்னொரு 20 வருஷம் வேஸ்ட்டாக சுற்றிட்டு கிடக்கிறோம், தூங்குறோம். இன்னொரு 20 வருஷம் தான் வாழ்க்கை. அதில் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் வயசாகிட்டா கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் வியாதி இருந்தால் கொஞ்சம் போயிடும், சண்டை போட்ட அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போயிடும். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி குறித்தானே அம்மா ஐயா. பேசாமல் இருக்கிறாங்க, அம்மா அப்பா கிட்ட உன் வீராப்பு காட்டாத, கனவு மனைவி கிட்ட உன் கோபத்தை வச்சுக்காத. சாயங்காலத்துல உனக்கு அழுக வந்துச்சுன்னா விடியற் காலத்திலேயே நீ சந்தோஷமாயிடணும், பேசிடணும். ஆனா அவ பேசலாம் கூட தப்பே நம்ம பக்கம் இருந்தாலும் சாரிடி சாரிமான்னு சொல்லி நீ ஒப்புரவாயிடு. மனைவி கிட்ட தோத்து போனா, கணவன் கிட்ட தோத்து போனா இந்த உலகத்தையே ஜெயிச்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறீங்களா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தனியாக சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? மனைவி கிட்ட பேசுங்க. ஒரு நல்ல மனைவி பிள்ளைகள் கூட இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல கணவன் மனைவி தாய் தகப்பனை விட்டு போவாதீங்க. உன்னை பார்த்தா போதும் இயேசுப்பா, உன் கூட பேசினா போதும்பா, உன்னை தொட்டா போதும் ஆண்டவரே, நீ உன் கூட இருந்தா போதும், நீ நினைச்சா போதும் இருக்க போதும். காலங்கள் கடந்து கொண்டே இருக்குது, போய்கிட்டே இருக்க, வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. நீ நினைச்சுக்காதீங்க நாளைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நீங்க போக போறீங்க. உங்களுக்காக ஜெயிச்சு நிறைய விஷயம் காலங்கள் கடந்து போனதே உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ வீணானதே. காலங்கள் கடந்து போனதே, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ வீணானதே. பார்ப்போற்றும்
செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நாம் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தீ இடத்திலே இடத்திலே ஒப்பு கொடுத்தீ இடத்திலே எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, இறுதியான சமயத்தில் வருகிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்களுக்காக கண்ணீரை சிந்தியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டும் நீ மாத்திரம் போதும்பா. எங்களுக்கு எத்தனையோ இடங்களில் காசு பணம் தான் முக்கியம், உணவு தான் முக்கியம், உடை தான் முக்கியம்னு, வேலை தான் முக்கியம் நினச்சிட்டு எங்களுக்கு நீ மாத்திரம் போதும். நீங்கள் மட்டும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நாங்கள் இந்த உலகத்தையே ஜெயிப்போன்ற நம்பிக்கை நாங்கள் காத்திருக்கிறோம். நாளைய தினத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிக்கூடம் துவங்க போது ஆண்டவரே நல்லா படிக்கணும்,
வாலிப தம்பி தங்கச்சி நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வரணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரே நம்ம எல்லாம் உயர்ந்த ஸ்தலத்தில் நின்று எங்க திருச்சபைக்கு எங்க குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கணும் சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய சென்னை பேராய செயலரையா இந்த மூத்த ஆயிரங்களுக்காக நன்றி கிடைக்கிறோம். அவருக்கு இருந்த அந்த தாகத்தை கர்த்தாவே இன்றைக்கு அடியனை வரவழைத்து எத்தனையோ பேருக்கு அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த சிறியவனை எளியவனை அழைத்து உடைய ஊழியத்தை செய்யும்படி அழைத்து உன்னதமான அன்புக்காக நன்றி. நண்பர் ஆர்வீர் தோழர் விலங்கு வயதவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த விழாவிலே நற்செய்தி பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய நண்பர் ஆண்டவரே வினோத் ஐயர்களுக்காக நன்றி. கடவுளுடைய ஆசீர்வதியும். இப்பொழுது வர முடியாத சூழல் இருக்கிற ஏரியா இயக்குனர் லாரன்ஸ் செய்தவர்களுக்காக நன்றி. கர்த்தரின் ஆசீர்வதியும். செய்குடியினருக்காக நன்றி. மூப்பர்கள், காசாளர்கள், பொருளாளர் ஆண்டவர் ஒவ்வொரு சபை அங்கத்தினர், வாலிபர், குழுவினர், சிறுவர் அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட ஒரு நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஒரு நாள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்த அனுபவம், உன் பிள்ளைகளோடு இருந்த காட்சி நான் எங்கேயோ இருக்கிறது போல இருக்கிறது சுவாமி. கர்த்தரை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், வந்திருக்க ஒரு உள்ளத்தில் கிரியை செய்யும். ஆசீர்வதி. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மட்டும் போதும் எப்போதும். இயேசுவின் நேற்று நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார்வோம். இந்த ஒரு